சித்தன் கனவு பிரிவு சாகாக்கலை பகுதி 13. அன்பர்களே, போதிசித்தர் தம் சீடர்களிடம் தங்கத்தை பற்றிய தகவல்களை யார் கூறுவீர்கள் என்று கேட்க, அங்கிருந்த பிரணவானந்தர் என்கிற சீடர் தம் குழுவினரை பார்த்து, நான் எனக்கு தெரிந்த சில தகவல்களை பகிர்ந்து கொள்கிறேன், அதை நம்முடைய குருதேவரும் கேட்டு ஆசீர்வதிக்கும்படி வினவுகிறார். சரி என்று போதிசித்தர் அவருக்கு அனுமதி அளிக்க, பிரணவானந்தர் தங்கத்தை பற்றிய சில தகவல்களை வெளியிடுகிறார். அதாவது, தங்கத்தை பற்றி சில தகவல்களை கூறுகிறேன், கேளுங்கள். தங்கம், அதாவது நாம் இப்பொழுது கோல்டு என்று அழைக்கப்படும் மதிப்புயர்ந்த உலோகமானது முற்காலங்களில் மிகவும் ஒளி வீசுவதாகவும் தானே மின்னுவதாகவும் இருந்தது. அதாவது நாம் தற்காலங்களில் பயன்படுத்தக்கூடிய தங்கத்தை விட பல மாற்றுகள் அதிகம் உள்ளதாக இருந்தது. பொதுவாக 10.5 மாற்று தங்கம் என்பது 24 கேரட் தங்கம் என்று நாம் கருதலாம். ஆனால் சித்தர்கள் காலத்தில் 100 மாற்று தங்கம், 200 மாற்று தங்கம் இருந்ததாகவும் 500 மாற்று தங்கத்தை ஓகர் முதலிய சித்தர்கள் பலரும் செய்ததாகவும் தம் பாடல்களில் குறிப்பிடுகிறார்கள். சரி, தங்கத்தை ஏன் தம் உடல் முழுவதும் அணிந்தனர்? செல்வ செழுமைக்காகவா என்றால் இல்லை, வேறு காரணம் உண்டு. அது என்னவென்றால், தங்கத்தின் அணு எண் 79. அதில் புரோட்டான்கள் எண்ணிக்கை 79, எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை 79. ஆனால் நியூட்ரான்களுடைய எண்ணிக்கையானது 118 அதன் ஐசோடோப்புகள் படி 119, 120, 121 என்று நீண்டு கொண்டு இருக்கும். இதில் சம எண்ணிக்கையான 79 நியூட்ரான்களை கழித்துவிட்டு பார்த்தால் அதிகப்படியான 39 நியூட்ரான்கள் கூடுதலாக இருக்கும். இவை வேறு பல தங்கங்களில் 40, 41, 42 என்று கூடிக்கொண்டே போகும். இந்த கூடுதலான நியூட்ரான்கள் தங்கத்திலிருந்து மெதுவாக வெளியேறி கொண்டிருக்கும். இந்த கதிர்வீச்சுகள் மனித உடலுக்கு தேவையான நல்ல ஆற்றலையும் நோய்களை தடுக்கக்கூடிய தன்மை மற்றும் நோய்களை தீர்க்கக்கூடிய தன்மையும் உள்ளதால் இது பிரபஞ்சத்தில் இருந்து வரும் எண்ணற்ற கதிர்வீச்சுகளை தடுத்து நம் உடலுக்கு தேவையான பாதுகாப்பையும் சில வகை ஆற்றல்களையும் தரும். தங்கமானது சக்தியை, அதாவது ஆற்றலை எந்நேரமும் தந்து கொண்டே இருக்கிறது. பொதுவாக நாம் இப்பொழுது பயன்படுத்தும் தங்கமானது ஒளியினை பிரதிபலிக்கின்ற ஒரு தன்மை உள்ளதாக இருக்கிறது. ஆனால் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய தங்கமானது ஒளியினை தானே உற்பத்தி செய்து ஒளி வீசும். ஆகவேதான் அறிவில் சிறந்த நம் முன்னோர்கள் தங்கத்தை ஆபரணமாக அணிந்தனர் என்று பிரணவானந்தர் கூறினார். அதனால்தான் தங்கத்தை உடல் முழுதும் அணிந்து கொண்டால் நோய் கிருமிகள் தாக்காது, ஆகாயத்திலிருந்து வருகின்ற எதிர் வகையான கதிர்வீச்சுகள் நம்மை தாக்காது, மேலும் உடலுக்கு தேவையான ஆற்றல்களை அது தொடர்ந்து வழங்கி கொண்டே இருக்கும். இதுதான் காரணம் என்று கூறினர். மேலும் அதில் உணவு கலன்கள் செய்து பயன்படுத்தும் போது உணவுகள் அதிகம் கெடாமல் இருப்பதும் சுவை கூடுவதும் கண்கூடாக தெரியும். பழங்காலங்களில் அதில் தங்கத்தில் உணவு கலன்களை தயார் செய்தனர். ஒரு உண்மை, தற்காலங்களில் கூட உயர்ந்த தரத்தில் உள்ள தங்கத்திற்கு மாழை, ஈழம், பசுந்தங்கம் என்றும் இன்னும் பல தரத்திற்கான பெயர்கள் உள்ளன. உதாரணத்திற்கு, பச்சை நிறமான ஒளியை மேலோட்டமாக வெளியிடுகிறது அல்லது பச்சை நிறத்தை மட்டும் லேசாக பிரதிபலித்து மஞ்சள் நிறமும் கலந்து உள்ள தங்கம் பசுந்தங்கம் எனப்படுகிறது. இது மனித உடலுக்கு ஆற்றலை தந்து வாழ்நாளை நீட்டிக்கிறது என்றும் கூறினர். இதை கேட்ட போதிசித்தரும் தம் சீடரை நோக்கி, நன்று நன்று, நல்லது, மகிழ்ச்சி என்று கூறிவிட்டு தம்முடைய உரையை தொடர ஆரம்பித்தார். சரி அன்பர்களே, செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய உச்சபட்ச ஆற்றல் விளங்குகின்ற நேரமானது செவ்வாய்
விடியற்காலை 6 மணி, அதாவது 5 மணி 8 நிமிடத்திலிருந்து 6 மணி 51 நிமிடம் வரை அவர்களுடைய சமசக்தி நேரமானது மதியம் 12 மணி 8 நிமிடத்திலிருந்து 1 மணி 51 நிமிடம் வரை. அதுவே அதை போன்ற சமசக்தி நேரமானது முன்னிரவு, அதாவது விடியற்காலையில் 1 மணியிலிருந்து 2 மணி 43 நிமிடங்கள் வரை அவர்களுடைய சமசக்தியானது வெளிப்பட்டு கொண்டிருக்கும். இந்த உச்ச நேரத்தையும் அவர்களுக்கான சம நேரத்தையும் பயன்படுத்தி அவர்கள் வாழ்க்கையிலே தங்களுக்கான காரியங்களை சாதித்து கொள்ளலாம் என்று கூறினார். அன்பர்களே, இந்த ரசவாதத்திலே ஆரம்ப காலங்களிலே பயன்படுத்திய செய்து மக்களுக்கு நன்மைகளை புரிந்த நாயன்மார்கள் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டால் அனைவருமே செய்திருக்கிறார்கள். நாம் திருப்புன்கூர் தலத்திலே இந்திர வம்சத்தை சேர்ந்த நந்தனார் என்கின்ற திருமுறையில் பெருமைப்படுத்தப்பட்ட 63 நாயன்மார்களில் ஒருவராக சிறப்பிக்கப்படுகின்ற நந்தனார் என்பவர் கூட முதலில் மரபணு மாற்றம் செய்த விவசாய பயிர்களை உருவாக்கியவர், அதாவது நெல்லை உருவாக்கியவர். ஒரு இரவில் பயிரானது விளைந்து அறுவடைக்கு தயாராகின்ற அளவிலே அந்த அற்புதத்தை நிகழ்த்தியவர். அதுவும் கடினமான பாறை நிலத்தையும் பயிர் செய்வதற்கு ஏற்ற விதத்தில் ரசவாத முறையில் பக்குவப்படுத்தியவர். இயற்கையாக உருவான காடுகளை, அதாவது வனங்களை கூட செயற்கையாக ரசவாத முறையிலே மணற்பரப்பிலும் உருவாக்கி காட்டியவர். தாம் செய்த மற்றும் கண்டுபிடிப்புகளை தில்லையில் நடந்த சித்தர்கள் பல்கலைக்கழகமாக, அதாவது சித்தர்கள் சபை என்று அழைக்கப்படுகின்ற சித்தர்கள் அம்பலம் என்று கூறப்படுகின்ற பொது மன்றத்தில் தம்முடைய ஆய்வுகளையும் கண்டுபிடிப்புகளையும் அரங்கேற்றியவர். அங்கே வருடந்தோறும் மற்றும் 12 வருடங்களுக்கு ஒரு முறை, அடுத்து 60 வருடங்களுக்கு ஒரு முறை என மிகப்பெரிய அளவில் நடைபெற்ற ஆய்வுகள், கண்டுபிடிப்புகள், கல்வி பாடசாலைகள், மருத்துவ முறைகள், விஞ்ஞானம் மற்றும் மெய்ஞானம் சார்ந்த சமர்ப்பிக்கப்பட்ட நூல்களை வெளியிடுதல் போன்ற செயல்களை அங்கே அறிஞர் பெருமக்கள் செய்தனர். நூல்கள் மற்றும் தத்துவங்களுக்கு அங்கீகாரம் அளித்தல், மேலும் சித்தர் மற்றும் புலவர்களை அறிமுகப்படுத்துதல், அவர்களுக்கு ஆதரவு அளித்தல், அனைவரும் கூடி தீர்மானம் நிறைவேற்றுதல், மேலும் பழைய நூல்களுக்கு மீண்டும் ஓலைச்சுவடி பிரதி தயாரித்தல், கற்பலகைகளில் சூத்திரங்களை, அதாவது ஃபார்முலா, அதை பொறித்து மன்றங்களில் காட்சிப்படுத்துதல், கலை இலக்கிய மற்றும் போர் ஆயுதங்கள் விஞ்ஞான முறையில் தயாரித்தல், புதுக்குடி மக்கள் ஊர்கூடி சபையாக நிர்வாகம் நடந்த காலம் அப்பொழுது. அக்காலங்களில் அரசர் போன்ற ஆட்சி முறைகள் தோன்றியிருக்கவில்லை. 5 கொண்ட குழு ஊர்தோறும் இருக்கும். அதற்கு மேல் பெரிய ஊராக இருந்தால் 8 பேர் கொண்ட குழு. இதுவே உச்சபட்ச நீதிமுறை. இதை விளக்குவதாக இருந்தால், அதாவது ஒரு வழக்கு 5 கொண்ட சபையில் ஆய்வுக்கு அல்லது விசாரணைக்கு வரும். அதில் இருதரப்பும் விசாரிக்கப்பட்டு நடுநிலையோடு ஆதாரங்களின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்படும். பெரும்பாலும் அதிகமான வழக்குகள் 5 மன்றத்திலேயே தீர்க்கப்பட்டுவிடும். சில நேரங்களில் தீர்ப்பு ஒரு சாரார் ஏற்க மறுப்பதாக இருந்தால் அவர் விரும்பிய வண்ணம் அல்லது இரு சாராரும் சேர்ந்து கூட எண்மர் குழுவை கூட்டச் செய்து அவ்விடத்திலே விசாரிப்பர். எண்மர் என்றால் 8 பேர் அடங்கிய குழு என்று பொருள். அதில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் கூறும் தீர்ப்புகள் ஏற்கப்படும். சில நேரங்களில் 8 பேரும் சரிபாதியாக 4 பேர் என்று பிரிந்து ஒரு தீர்ப்பை வழங்குவார்களானால் அடுத்த 4 பேர் அதை மறுத்தும் இருந்தால் ஏற்கனவே 5 நபர் குழுவில் அளித்த தீர்ப்பு பெரும்பான்மை எதுவோ அதற்கு 1 வாக்கு என்று மதிப்பிட்டு பழைய தீர்ப்பின்படி உடன்படும் 4 பேர்களின் வாக்கும் சேர்க்கப்பட்டு இறுதி தீர்ப்பு வழங்கப்படும். இப்படித்தான்
சுந்தரர் பெருமானினுடைய திருமணம் சார்ந்த வழக்கும் கூட விசாரிக்கப்பட்டு முதலில் மறுத்த ஐவர் குழு பிறகு எண்மர் குழுவில் ஆதாரம் காட்டப்பட்டு அதை ஏற்று அனைவரும் இறைவர்க்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கினார்கள். சென்ற பகுதிகளில் தங்கம் அதிகமாக உள்ளது அல்லவா என்று ஒரு வார்த்தை வந்திருக்கும். அது தங்கம் அதிகமாக உள்ளது அல்லவா என்பது இல்லை. தங்கத்தில் எது அதிகமாக உள்ளதோ அதை பயன்படுத்த வேண்டும் என்ற குறிப்பு அதில் உள்ளது. அதை திரும்பவும் கேட்டு பயனடையுமாறு வேண்டுகிறோம். அன்பர்களே, அங்கே ரூபாய் என்று குறிப்பிட்டது அதனுடைய மதிப்புக்கானது அல்ல, அதனுடைய அளவுக்கானது என்பதை திரும்பவும் நினைவூட்டுகிறோம். சில சமூக காரணங்களினால் பரிபாஷையாக இது வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகவே இதை புரிந்து கொண்டால் நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வீர்கள் என்பது திண்ணம். சிவாய நம.